ஓம் சாந்தி 20/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் சிவத்தந்தை பிரம்ம தந்தையோட ஒரு அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகில் அல்பகால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது. இது உடனே வராது, இது நம்ம கூடவே வராது. இப்போ இங்கே உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் சுகம் இருக்கோ அதெல்லாம் அல்ப காலம், கொஞ்ச நாளைக்கு தான்றார். இது நம்ம கூடவே வராது. தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும். இப்போ நம்ம என்னெல்லாம் புத்தியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, பாபா சொல்கிற இந்த ஞான ரத்தினங்கள் இல்லையா, இது மட்டும்தான் நம்ம கூடவே வரும்ன்றாரு. இது எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, வெறுங்கையோட தான் நம்ம போவோம். அதாவது இந்த உடலையும் இங்கே விட்டுட்டு போக போகிறோம். அப்போ மனசு புத்தி சம்ஸ்காரம், ஆத்மால மனசு புத்தி சம்ஸ்காரம் தான் இருக்குது. அப்போ புத்தியில் இந்த ஞான ரத்தினங்கள் நமக்குள்ளார ஸ்டோர் ஆகுது. மனசு ஃபுல்லாக பாபா நினைவு, இதோட தான் நம்ம உடலை விட்டு கிளம்பி போக போகிறோம். மற்றபடி சம்ஸ்காரம் தேவதை மாதிரி மாற்றிடுறாரு. மனசு மாறிடுது, புத்தி மாறிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்ஸ்காரமும் மாறிடுது. சம்ஸ்காரம் தேவதை சம்ஸ்காரமாக மாறிடுது. அப்போ நம்ம ஃபரிஸ்தாவாக விடுபட்ட நிலையிலேருந்து இந்த உடலை விட்டு நம்ம பறந்து போகும்போது வெறும் புத்தியில் என்ன இருக்கும்னா இந்த ஞான ரத்தினங்கள் தான் உடன் வரும். இப்போ இதுதான் நம்ம கூட வரும். இப்போ வேணால் நமக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும், நம்ம படித்து முடிச்சுட்டு முரளி என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆழ் மனசில் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. பாபா சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் நமக்கு ஆழ் மனசில் ஸ்டோர் ஆகுது. இது எல்லாமே ஞான ரத்தினங்கள் தான் நம்ம கூட, நம்ம உடலை விட்டு போகும்போது அதுதான் வரும். மற்றபடி உடல் வராது, இங்கே இருக்கிற பொருள் வராது, எதுவுமே வராது. யார் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அந்த அலெக்சாண்டர் அத்தினி நாடுகளை கைப்பற்றினார். அவ்வளோ அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் அவர் சொன்னார், நான் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகலன்னு எல்லா மக்களுக்கும் தெரியணும், அதனால் சவப்பெட்டிக்கு வெளியில் என் கையை வெளியே நீட்டுற மாதிரி வச்சுருங்கன்ட்டு சொன்னார். அதேமாரி வச்சுருந்தாங்க. அவர் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகலன்ட்டு. ஆனால் நம்ம கூட போகும்போது நம்ம பாபாவுடைய நம்ம இந்த ஞான ரத்தினங்கள், அழிவற்ற ஞான ரத்தினங்களை நம்ம புத்தியில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆகவே அழிவில்லாத வருமானத்தை சேமித்து கொள்ளுங்கள். அப்போ இப்போ சங்கமயுகம் இது வைரத்துக்கு சமமான யுகம். இங்கே ஒரு நிமிஷமும் வைரம் மாதிரி, ஒரு செகண்டும் பாபா நினைவு, முரளியை நினைக்கிறது, முரளியை படிக்கிறது, இதுலேயே நீங்கள் அழிவில்லாத வருமானத்தை சேமிச்சுக்கங்கன்றாரு. கேள்வி: தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவதில்லை. இப்போ பாபாவுடைய படிப்பில் எந்த கல்வி இல்லை, அந்த சப்ஜெக்டே நமக்கு கிடையாது. பதில்: பூதங்கள் சம்பந்தமான கல்வி. இந்த பேய் பூதம் இந்த மாதிரி சம்பந்தமான கல்வி பாபா சொல்லி கொடுக்க மாட்டாரு. மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது, இது பூதங்களின் கல்வியாகும் சொல்றாரு. இப்போ மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு படிக்கிறது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு சொல்றது, இதெல்லாம் பாபா சொல்லி கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டார். இது பூதங்களின் கல்வியாகுன்றாரு. உங்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுவதே இல்லை. நமக்கு யோகா பண்ண வைக்கிறாரு, பாவத்தை அழிய வைக்கிறாரு, நம்ம மனசு புத்தியை மாற்றி சம்ஸ்காரத்தை மாத்துறாரு. இதுதான் அவர் பண்ணுறாரு. அவர் நம்ம பாவத்தை அழிக்கிறாரு, முக்தி ஜீவன் மத்திய கொடுக்குறாரு. மற்றபடி அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டவர்லாம் கிடையாது. நம்மளையும் அடுத்தவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கோங்கலாம் சொல்லி கொடுக்கல அவர். இந்த கல்வி நமக்கு கற்பிக்கப்படுவதில்லை. பாபா மனசில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல, அவர் எல்லாம் அறிந்தவர்னா எதுக்காக சொல்றாங்கன்னா, அவர் ஞானம் நிறைந்தவர். எல்லாம் அறிந்தவர்னா ஞானம் நிறைந்தவர். ஞானம்னா உலக சிருஷ்டி, அந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி, இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய சரித்திர பூகோளம். இப்போ நமக்கு துவாபரகத்துல இருந்து தான் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதனால தான் அவர் ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறோம். மற்றபடி என் மனசில் என்ன இருக்குது, உங்கள் மனசில் இருக்குது, இதெல்லாம் கடவுள் பார்த்து நிற்கிறது அவர் வேலை கிடையாது. அதை போய் பார்த்துட்டு இருப்பாரா? அது நம்ம மனசில் இருக்கிறத ஓடுறதெல்லாம் பார்த்தா என்ன ஆகிறது? தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காக தான். இந்த கல்வியின் மூலம்தான் உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கான ராஜ பதவி இப்போது கிடைக்கின்றதுன்றாரு. ஓம் சாந்தி. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்துள்ளனர் என பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுறாங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலமா பிரிஞ்சிச்சுன்ட்டு பாடி இருக்கிறாங்க பாரதத்துல இருக்கிறவங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு பரம்பிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளனர்.
இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு பாபா தான் வந்து நமக்கு பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் நம்ம அப்பா, அவர் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறான்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு படைப்பின் முதல் இடை கடை பற்றியும் விளக்குகின்றார். இப்ப அவரை பத்தி சொல்றதோட இந்த உலக சரித்திர பூகோளம், இந்த படைப்பு, இந்த முதல் இடைக்கடை எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க பிகேஸ்ல, ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருக்கிறாங்க. வரிசை கிரமம் என்று உள்ளதல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரம்பிதா பரமாத்மாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உடல்ல, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பரம்பிதா பரமாத்மாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோன்ட்டு. பிரம்மா பாபா உடல்ல அவர் உட்கார்ந்துருக்கும் போது தெரிந்திருக்கிறாங்கன்றாரு. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிந்திருக்கிறோம் என பாடல் கூட பாடப்பட்டிருக்கிறது. மூல வதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருந்தன என்ற விஷயம் எழாது. இப்போ பரந்தாமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாபா இருக்காரு, நம்மளும் இருக்கிறோம். அவர் நம்ம ஒன்றும் பிரிஞ்சில்லை, ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கிறோம். அங்கே பிரிஞ்சிருக்கிற விஷயம் எழாது. ஆனால் இங்கே நம்ம நடிக்க வந்துட்டோம் இல்லையா, 5000 வருஷத்துக்குள்ள ஆரம்பத்திலே நம்ம வந்துட்டோம், ரொம்ப காலமாக நம்ம பிரிஞ்சிட்டோம் அவரை விட்டு. இங்கே பூமிக்கு வந்த பின் வாழ்கின்ற ஆத்மாவாக ஆகின்றோம். இங்கே வந்தோடனே நம்ம வாழற ஆத்மாவாக ஆயிட்டோம், உடல்ல வந்து வாழறோம். அப்போது எல்லா ஆத்மாக்களும் என்ன ஆயிட்டாங்க, பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து இவ பிரிந்திருக்கின்றனன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ரொம்ப காலம் பிரிஞ்சிட்டோம், பாபாட்ட இருந்து ரொம்ப காலம் பிரிஞ்சிட்டோம். அதனாலதான் இப்ப வந்து பாபா நம்மள ரொம்ப இந்த திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி நம்மளை பார்த்தோன்னே அவ்வளோ பாபாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப காலம் என் குழந்தை காணா போயிடுச்சு, இப்பதான் கிடைச்சிருக்குது. அதனால சொல்லுவாரு, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளோ காலம் நம்ம காணாம போயிருக்கோம் இல்லையா, 5000 வருஷமா, இப்பதான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதான் சொல்றாரு, பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்க நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வருகின்றோம். நம்ம பாபாட்ட இருந்து பிரிஞ்சிட்டோம், இங்க நம்ம பாட்டு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாடி கொண்டிருந்தனர். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ்வாறு பாடிட்டு இருந்தாங்க அவங்க, ரொம்ப காலம் பிரிஞ்சுட்டாங்கன்னு. ரொம்ப காலம் நம்ம ஏன் பிரிஞ்சோன்னா இங்க நடிக்க வந்திருக்கிறோம்ட்டு அவங்க புரிஞ்சுக்கல. இப்போது தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மாவோட வந்து பிரிந்து வந்த நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம் என்பதை குழந்தைகளும் தெரிந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எதுக்காக அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோம்னா, நம்ம பாட்டை இங்க நடிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் தான் முதலாக தந்தையிடமிருந்து பிரிந்தவர்கள் சொல்றாரு. 5000 வருஷத்துல ஃபர்ஸ்ட் என்னை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க நீங்க தான். சொர்க்க பூமியை பார்த்தோன்னே ஓடியான்ட்டீங்கன்றாரு. மேல இருக்க பிடிக்கல, அப்படியே தங்கமா முன்ன உடனே இறங்கி ஓடியான்ட்டீங்க நடிக்கிறதுக்குன்றார். ஆகவே சிவபாபாவும் உங்களை தான் முதலில் சந்திக்கின்றார். அதனால இப்ப நம்ம ரொம்ப நடிச்சு களைச்சு போனதெல்லாம் யாரு, பாபா வந்துரு, நீ உன் கூடவே வந்துடுறேன், கடவுளே எங்க இருக்கிறேன்னு கத்துனதெல்லாம் யாரு, நம்ம தானே. நடிச்சு களைப்பாயிட்டோம். இப்ப நம்மளதான் வந்து ஃபர்ஸ்ட் பாபா மீட் பண்றாரு. உங்களுக்காகவே பாபா வர வேண்டியுள்ளது, நமக்காக தான் வராரு, நம்ம தான் அப்படி கூக்குரலிடுறோம். கல்பத்திற்கு முன்பு கூட இந்த குழந்தைகளுக்கு தான் கல்வி கற்றுத்தரப்பட்டதுன்னு சொல்றாரு. கல்பத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாபா நமக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. பிறகு சொர்க்கத்தின் எஜமானர்களா நீங்க தான் ஆனார்கள்ன்றாரு. அந்த சமயத்தில் வேற எந்த தேசமும் இருக்கவில்லை, அப்ப வெறும் பாரதம் தான் இருந்துச்சு, வேற எந்த தேசமும் அப்ப கிடையாதுன்றாரு. நம்ம ஆதி சனாதன தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்று நமக்கு தெரியும். அதற்கு தேவதா தர்மம்ட்டு பெயர். தேவதைகளின் வம்சத்தினர் பரம்பரை என்றுதான் கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. நம்ம வந்து ஆதி சனாதன தேவதா தர்மத்தினரா இருந்தோன்ட்டு நமக்கு தெரியும். அது தேவதா தர்மம், தேவதைகளின் வம்சத்தினர் பரம்பரை என்றுதான் சொல்லப்படுகின்றார். ஒவ்வொருவருக்கும் தமக்கு என்ன தர்மம் என்பது உள்ளதுன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு தர்மம் இருக்குது. தர்மம் தான் சக்தியானது என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. தர்மத்தில் தான் சக்தியே இருக்குதுன்றாரு. லட்சுமி நாராயணன் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தனர் என்று உங்களுக்கு தெரியும். லட்சுமி நாராயணன் சக்திசாலி, அவங்க வந்து அஷ்ட சக்திகளும் நிறைஞ்சவங்க. அவங்க வந்து நினைச்சாலே எல்லாமே நடக்கும். மழை பெய்யும்னா பெய்யும், அந்த மாதிரி இங்க இருந்து அங்க போனோம்னா அவங்க நினைச்சாலே போயிடுவாங்க. புஷ்ப விமானத்துல உட்காந்து அவங்க வாயாலெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது அப்படியே அவங்க நினைக்கிறாங்க, எண்ணம் உருவாக்குறாங்க, இந்த இடத்துக்கு போனா உடனே அந்த புஷ்ப விமானம் கொண்டு போய் அவங்கள விட்டுடும். அந்த மாதிரி எண்ணங்கள் மூலமா அவ்வளோ சக்திசாலியா அவங்க இருந்தாங்க. பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, பாரதவாசிகள் இந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க உண்மையிலே ஆதி சனாதன தேவதா தர்மம் லட்சுமி நாராயணனுடைய வம்சத்துல இருந்தவங்கன்றது அவங்களே தெரிஞ்சுக்கல. யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் தமது தர்மம் தான் இருந்தது என்று தோன்றவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தர்மத்தை அறியாத காரணத்தினால நாஸ்திகர்களால் ஆகிட்டாங்க. தம் சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி உள்ளது.
இப்போ வந்து நம்ம அவங்கவுங்க தர்மத்தில் வந்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ சக்தி உள்ளதுன்றாரு. நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக இப்போ மாற்றுகிறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அயன் ஏஜை நம்ம தகர்த்துட்டு கோல்டன் ஏஜை நம்ம மாத்துறோன்றாரு. பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குகின்றீர்கள். இப்போ பாரத பூமியை நம்ம தங்க தங்க மலையாக நம்ம உருவாக்குறோம். அங்கே சுரங்கங்களில் அளவில்லாத தங்கம் நிரம்பியுள்ளது. சுரங்கத்துல அளவில்லாத தங்கம் நிரம்பியுள்ளதுன்றாரு. தங்கத்தின் மலையாகிறது. பிறகு அது திறந்து கொள்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தங்கத்தின் மலையா ஆகுது, அப்புறம் திறக்குது, அப்புறம் அந்த தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக ஆக்கப்படுகிறது. அதாவது இங்க சொர்க்கத்துல அங்க நடக்கிறத சொல்றாரு. அங்க சுரங்கத்துல அளவில்லாத தங்கம் நிரம்பி இருக்குமா. அப்ப அந்த சுரங்கம் வந்து அப்படியே தங்கத்தின் மலையா ஆயிடுமா. பிறகு அது திறந்துக்குமா. அதுல இருந்து தங்கத்தெல்லாம் வெட்டி எடுத்து தங்கம் வந்து கற்களாக ஆகுமா, கற்களாக்கப்படுகிறது. அதான் இந்த சயின்டிஸ்ட் இங்க இங்க இருக்கிற அந்த அவங்களோட ஞானத்தை, இந்த விஞ்ஞானத்தின் அந்த ஞானத்தை கொண்டு போயிட்டு சயின்ஸோட ஞானத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க, தங்க கற்களா மாத்துறாங்க. மாளிகைகள் பெரிய தங்க கற்களால் அங்க கட்டப்படுன்றார் பாருங்க. இங்க மாளிகைகள், பெரிய பெரிய மாளிகைகள் பெரிய பெரிய தங்க கல்லால அங்க கட்டப்படும். மாயா மச்சந்தர் என்ற கதையும் கூட காண்பிக்கிறாங்க. மாயா மச்சந்தர், ஆனால் அவை அனைத்தும் கதைகள் தான் சொல்றாரு. அதாவது டிரான்ஸ்ல வந்து ஜாதிகள்லாம் போனாங்க. போயிட்டு அங்க நிறைய சொர்க்கத்தினுடைய காட்சி கிடைச்சிது. உடனே அங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற கல்லு என்னென்ன இருக்குதோ, சோமரசம் இதெல்லாம் குடிச்சாங்க. அப்புறம் அது எல்லாம் அந்த சூபி ரசம், அந்த சொர்க்கத்துல இருக்கிற அந்த பழ ரசம்லாம் குடிச்சிட்டு அந்த டேஸ்ட் கூட அவங்களுக்கு அந்த வாயில இங்கேயே தோணுச்சான். அந்த மாதிரி இருந்துச்சான் டிரான்ஸ்ல போயிட்டு. அப்புறம் அங்க இருக்கிற தங்க கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களாம். தூக்கிட்டு வந்து இங்க பார்த்தா கையில ஒண்ணுமே இல்லையா. அதாவது ஒரு மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. மாயா மச்சந்தர்னு இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவன் அனைத்தும் கதைகள் தான்றாரு. நான் அவற்றின் சாரத்தை தான் உங்களுக்கு சொல்றேன்ட்டு தந்தை சொல்றாரு. தியானத்தில் இருந்தபோது நாங்கள் பை நிறைய எடுத்து சென்றதை கண்டோம்ட்டு தாதிகள் சொல்றாங்க. நாங்கள் தியானத்தில் இருக்கும்போது பை நிறைய எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். ஆனால் கீழே இறங்கிய பின் ஒன்றுமே இல்லை என்று காண்பிக்கிறாங்க. அப்புறம் கீழே வந்துட்ட பிறகு தியானத்தில் டிரான்ஸ்ல போயிட்டு வந்த பிறகு கையில ஒண்ணுமே இல்லைன்ட்டு காட்டுறாங்க. அது போலதான் உங்களுடையதும் ஆகிறதுன்றாரு. இதற்கு தெய்வீக திருஷ்டி எனப்படுகிறது. நம்ம இந்த சூட்சும உலகத்துக்கு போறது, அங்க காட்சி பார்க்கறது, அதெல்லாம் வந்து புத்தி மூலமா பார்க்கறது. கண்கள் மூலமா இல்ல, அந்த புத்தி மூலமா தெய்வீக திருஷ்டி, தெய்வீக பார்வை எனப்படுகிறதுன்றாரு. இவற்றை மனதில் கொள்ளாதீர்கள்ன்றாரு. இந்த மாதிரி இதை கூட நீங்க டிரான்ஸ்ல கூட போயிட்டு அந்த தெய்வீக பார்வை மூலமா பார்க்கறத கூட மனசுல வச்சுக்காதீங்கன்றாரு. கண்கள் மூடி கண்மூடித்தனமான பக்தி நிறைய பேர் செய்றாங்க. இப்ப பக்தி மார்க்கத்துல நிறைய பேர் கண்மூடித்தனமான பக்தி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. நிறைய பேரு பக்தி மாலை வேறு, ஞான மாலை வேறு, ருத்ரா மாலை, விஷ்ணு மாலை, பிறகுதான் பக்தி மாலைன்றாரு. பக்திக்குன்னு தனியாவே ஒரு மாலை இருக்குன்றாரு. இப்போ சிவனை உருகி உருகி வேண்டுறாங்க இல்லையா, அவங்க பக்தி தான் கடைசி வரைக்கும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஞானம் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சிவனை லிங்கமாவே தான் வழிபடுவாங்க. கடைசி வரைக்கும் பிகேவாவா ஆக மாட்டாங்க. கடைசியா தான் அதாவது காட்சி கிடைக்கும் போது தான் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பக்தியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பக்த மாலையில வந்துருவாங்க. அவங்க வேற, ஞான மாலை வேறன்னு சொல்றாரு. ருத்ர மாலை தான் ஆக்சுவலா. ருத்ர மாலைன்றது சிவனுடைய மாலை. எல்லாருமே சிவனோட மாலையில வந்துருவாங்க. ரெண்டாவது விஷ்ணு மாலை. விஷ்ணு மாலைன்றது இந்த 108 லட்சுமி நாராயணன் தான் உருவாகுறாங்க. இந்த ஞானத்தை கேட்டு அதை படிச்சு அவங்க வந்து பாஸ்வித்தானராகி சுயராஜ்ய அதிகாரியா யார் மாறுறாங்களோ அவங்க விஷ்ணு மாலையில வந்துடுறாங்க. பிறகு பக்தி மாலையும் உருவாகுதுன்றாரு. இப்போது ராஜ பதவிக்காக நம்ம படித்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க அந்த ராஜ பதவிக்காக தான் இந்த ஞானத்தை இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியரோடும் ராஜ்யத்தோடும் இப்ப ஈடுபட்டு இருக்குது. இப்ப நான் பாபா நேத்து கூட சொன்னார்ல, எதுவுமே புரியலனா கூட பரவாயில்ல, டீச்சரை நினைங்க, ராஜ்யத்தை நினைங்க, பாபாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்கன்ட்டு. அது மாதிரி இப்ப நம்ம புத்தி தொடர்பு எங்க இருக்குன்னா பாபாவை நினைக்கிறோம், ஆஸ்தியை நினைக்கிறோம், அவ்வளவுதான். எப்படி கல்லூரியில் படிக்கும்போது புத்தி ஆசிரியரின் தொடர்பில் உள்ளதோ அது போல இருக்கணும்ன்றாரு. இப்ப காலேஜ் எல்லாம் அவங்க வந்து ஆசிரியரே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, பாடம் அப்புறம் அவங்க ஆசிரியர். அது மாதிரி நம்மளும் டீச்சரே தான் நினைக்கணும். பாரிஸ்டர் தான் படித்து மற்றவர்களை தனக்கு சமமாக உருவாக்குகிறார். பாரிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, வக்கீல்லாம், அவங்க படிச்சு மற்றவங்களையும் அவங்கள மாதிரி ஆக்குவாங்க. ஆனால் பாபா தான் அப்படி ஆவதில்லை. ஆனா இங்க வந்து இங்க பாபா அவர் ராஜா ஆகிறது இல்ல, அவர் நம்மள ஆக்குறாரு. இதுதான் இங்க அதிசயமானதுன்றாரு. இங்க டீச்சர் படிக்க வச்சுட்டு அவர் அப்படியே இருந்துருவாரு. நம்மதான் பெரிய போஸ்டிங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. இது உங்களுடைய ஆன்மீக படிப்புன்றாரு.
இது நம்மளுடைய ஆன்மீக படிப்பு. உங்களுடைய புத்தியின் தொடர்பு சிவபாபாவோட தான் இப்ப இருக்குதுன்றாரு. அவரைத்தான் ஞானம் நிறைந்தவர், ஞான கடல் என்று கூறப்படுகிறதுன்றாரு. எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதால் எல்லோருடைய மனதிலும் பிரவேசித்து அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுது என்பதை தெரிந்து கொள்கின்றாள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. அதாவது இப்ப பாபாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவர் எல்லார் மனசையும் படிச்சுட்டு என்ன ஓடுதுன்னுலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. யார் மற்றவர் மனதில் உள்ளதை கூறக்கூடியவரோ அவர் எல்லாவற்றையும் கூறுவார். இதற்கு பூதங்களின் கல்வி படிப்பு எனப்படுகிறதுன்றாரு. இப்ப மத்தவங்க மனசையே படிச்சுட்டு இருக்குது, எங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஓட்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்க இதெல்லாம் நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லிடுவாங்க. சன்னியாசிகள்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. நீ இப்ப இதானே நினைச்சிட்டு இருந்த அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்றவங்க அது வேற கல்வின்றாரு. இதற்கு பூதங்களின் கல்வி படிப்புன்னு சொல்லப்படுகின்றாரு. இங்க மனிதர்கள் தேவதை ஆவதற்கான படிப்பை தந்தை கற்பிக்கின்றார். இப்ப பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறத தான் சொல்லி கொடுக்குறாரு. மனிதன்ல இருந்து தேவதையாக என்ற பாடலும் நமக்கு உள்ளது. குழந்தைகள் நீங்கள் இப்போது பிராமணர்களாகி உள்ளோம். இப்ப நம்ம பிராமணர்களாகி உள்ளோம், பிறகு தேவதையாக ஆவோன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. ஆதி சனாதன தேவதைகள் தான் பாடப்படுறாங்க இல்லையா. சாஸ்திரங்கள் எத்தனையோ கதைகளை எழுதிட்டாங்க. இப்ப சாஸ்திரங்களை பாத்தீங்கன்னா நிறைய கதை எழுதி வச்சுட்டாங்க. இங்கு தந்தையே நேரடியாக நமக்கு கற்பிக்கின்றார். அங்க யார் யாரோ மனுஷங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க கடவுளே நமக்கு நேரடியா படிக்க வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, பகவான் தான் ஞான கடல், சுகக்கடல், சாந்தி கடலா இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசி கூட தருகின்றார். இந்த படிப்பு உங்களுடைய 21 பிறவிகளுக்கானதுன்னு சொல்றாரு. எனவே எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும். இப்ப இந்த படிப்பு நம்ம 21 பிறவிக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். 21 பிறவி கூட கிடையாது, 84 பிறவிக்கும் டோட்டலாவே நம்ம இங்கதான் எல்லாமே எடுத்துட்டு போறோம். சிவன் படி இழக்கிறாருன்னா இப்பதான் படி எழுத்துட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம எவ்வளவு நல்ல முறையில படிக்கணும்ன்றாரு. இந்த ஆன்மீக படிப்பை தந்தை புதிய உலகை படைப்பதற்காக கல்பத்தில் ஒரே ஒரு மட்டுமே தான் கற்பிக்கின்றார். புதிய உலகத்தில் தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. புது உலகத்துல பாத்தீங்கன்னா தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்ததுன்னு சொல்றாரு. இந்த பிரம்மா மூலமா தான் ஆதி சனாதன தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனையாச்சு. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவதைகளின் தர்மத்தை நான் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இந்த பிரம்மா மூலமா தான் இந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சிவன் தான் ஸ்தாபனை செய்யறேன்னு சொல்லி தந்தை சொல்றார். இந்த தர்மம் இருந்த போது வேற எந்த தர்மமே இருக்கவில்லை. இந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் பாரதத்துல இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் கிடையாது, மற்ற தர்மம்லாம் கிடையாதுன்றார். இப்போது மற்ற எல்லா தர்மமும் உள்ளன. இப்ப எல்லாமே இருக்குது, கிறிஸ்துவ தர்மம், முஸ்லிம் தர்மம் எல்லாமே இருக்கு. ஆகவே பிரம்மா மூலம் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்றும் திருமூர்த்தி பற்றியும் புரிய வைக்கிறீர்கள். அதனால நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த பிரம்மா மூலமா தான் ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகுது. அது மாதிரி பிரம்மா விஷ்ணு சங்கரர் யார் இதெல்லாத்தையும் நம்ம புரிய வைக்கிறோம். இப்போது அந்த தர்மமே இல்லை. தேவதைகள் முன்பாக சென்று வழிபடும் போது சொல்றாங்க, நாங்கள் எந்த நற்குணமும் இல்லாம இருக்கிறோம், நீங்க தான் எங்கள் மீது கருணை காட்டணும்ட்டு நம்ம போய் பாடுறோம். அப்படி கூறும்போது புத்தி இறை தந்தையின் பக்கம் தான் செல்கிறது. அவரைத்தான் கருணை உள்ளம் கொண்டவர் என அழைக்கிறோம். இப்ப நம்ம எந்த தேவதைகள் முன்னாடி பாடினாலும் நம்ம பரம்பொருளை தான் தேடுறோம், கடவுளை தான் தேடுறோம். லட்சுமி நாராயண் முன்னாடி போய் நம்ம பாடுறோம், இருந்தாலும் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அழைக்கிறது கடவுளை தான். அவரை தான் கருணை காட்டுங்க, நாங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு ஏதாவது கருணை புரிங்க, சக்தி கொடுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது கடவுளை தான். தந்தையின் பக்கம் தான் ஆத்மாவுடைய புத்தி போகுதுன்றாரு. அவரை தான் கருணை உள்ளம் கொண்டவர் என நம்ம அழைக்கிறோம். குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் நீக்கி 100% சுகம் தருவதற்காகவே பாபா வருகிறார். இப்ப பாபா நம்ம எல்லாருடைய துக்கங்களையும் நீக்கி 100% சுகம் தருவதற்காக தான் வருகிறார். எவ்வளவு இரக்கம் காட்டுறார் பாருங்க பாபா நம்ம மேல. பாபாவிடம் நாம் வந்து விட்டோம். இப்ப பாபாட்ட வந்துட்டோம் இல்லையா, சரியான இடத்துக்கு வந்துட்டோம். அவரிடம் இருந்து முழு சுகத்தையும் அடைந்து விட வேண்டும் என நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. அதுதான் சொர்க்கம், சுகம் நிறைந்த வசிப்பிடம் சொல்றாரு. இது கலியுகம், துக்கம் நிறைந்த உலகம். இந்த சக்கரத்தை நன்றாக இப்ப புரிஞ்சுக்கணும். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்வதால் அந்த கடைசி கால எண்ணங்கள் படிதான் நமது நிலை கூட அமையும் சொல்றாரு. இப்ப நம்ம பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சாலே அந்த கடைசி கால எண்ணங்கள் என்னபடி நமக்கு நம்மளுடைய நிலை அமையும். இப்ப நம்ம இறக்கும் போது அந்துமதி சோகதின்னுவாங்க. இந்த கடைசியா நம்ம இறக்கும் போது பரந்தாமத்தை நினைக்கிறோம், இல்ல பாபான்னு நினைக்கிறோம், இல்ல சொர்க்கத்தை நினைக்கிறோம். எதை நினைச்சாலும் ஓகே தான்றாரு பாபா, நீங்க அங்க போயிருவீங்கன்றாரு.
சாந்தி தாமத்தை நினைவு செய்தோமானால் சரீரத்திலிருந்து விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்தி தாமம் சென்றடையும்ன்றாரு. இப்ப அது சாந்தி தாமத்தை நினைச்சுக்கிட்டே நீங்க சரீரத்தை விடும் போது நீங்க அங்க போயிருவீங்கன்றாரு. ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இப்ப வரக்கூடாது. நீங்க பாபா தான் நினைக்கணும், மற்றவங்களை நினைக்க கூடாது. ஒரேடியாக புத்தி பாதை வந்து தெளிவாக இருக்கணும்ன்றாரு. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்வதனால் உள்ளூர எல்லை கடந்த குஷி வந்து ஏற்படும்ன்றாரு. இப்ப பாபா மட்டும் நினைக்க நினைக்க நமக்கு உள்ளூர எல்லை கடந்த குஷி ஏற்படும்ன்றாரு. இந்த பழைய உலகில் அல்ப கால ஒரு நொடிக்கான சுகம்தான் இருக்குது. இப்ப இந்த பழைய உலகத்துல என்ன இருக்குது? அல்ப கால சுகம்தான் இல்லையா? எதுனாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஒரு நாள் ஜாலியா இருந்தோம்னா அடுத்த நாளே நமக்கு வந்து கஷ்டம், துக்கம் ஏதாவது ஒண்ணு வரும். அதனால இது எல்லாமே அல்ப கால குஷின்றாரு. இது கூடவே வரப்போவதில்லை. இது நம்ம கூடவே வரப்போவதில்லை. எதுவுமே நம்ம எதை இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டா போறோம்? இந்த உடம்பே நம்ம 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பே நம்ம தூக்கிட்டு போக முடியாது. நம்ம ஆத்மா புள்ளியா பறந்து வந்தோம், தனியா வந்தோம், புள்ளியா பறந்து தனியா போயிடும், அவ்வளவுதான். எதையுமே எடுத்துட்டு போறதில்ல. அடிவற்ற ஞான ரத்னங்கள் தான் நம் கூடவே வரும்ன்றாரு. அதாவது இந்த ஞான ரத்தினங்களின் சேமிப்பு தான் உங்களுக்கு கூடவே வரும். இந்த பாயிண்ட் ஒன்னொன்னும் ரத்தனம் மாதிரி. இதைதான் புத்தியில இருந்து நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றாரு. மேலும் 21 பிறவிகளுக்கு இதன் பலனை நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்றாரு. இப்போ 21 பிறவி பர்த்துக்கு நீங்க இந்த ஞானத்தினோட பலனை அனுபவிப்பீங்க. அப்படியே நம்ம வந்து செல்வ செழிப்பா மாறிடும். அங்க போயிட்டு சொர்க்கத்துல எல்லா வசதி வாய்ப்போட நம்ம வாழும். இங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கோம்ல, இந்த ஞானத்தின் பலனா நம்ம அங்க போயிட்டு எல்லாமே கிடைக்கும். ஆனா எதன் மேலேயும் நமக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலைமையை இங்கேயே கொண்டு வந்துருவாரு. இங்கேயே நம்ம மனநிலைமை அப்படிதான் இருக்கும். நம்ம உடலை விட்டு போகும்போது எதன் மேலேயும் ஆசை இருக்காது. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில பாபா நினைவுல சரீரத்தை விடுவோம் இல்லையா? அப்ப அங்க போயிட்டு நம்ம அந்த மாதிரி தான் அங்க வந்து எது மேலேயும் விருப்பம் இல்லாம தான் வாழ்வோம். ஆனா நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கும். எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுவோம், எல்லாத்தையுமே அனுபவிப்போம். ஆனா எதன் மேலேயும் நமக்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்காது. ஆம், அழியக்கூடிய செல்வத்தால் பாபாவிற்கு வேறு வழிமுறைகளில் யார் யார் உதவி புரிந்தாலும் அவர்களின் கூடவே அது வரும்ன்றாரு. இப்ப நம்ம இந்த ஞான ரத்தினங்களை எடுத்துட்டு போறோம். இப்போ சிலர் வருவாங்க, பணக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அழியக்கூடிய செல்வத்தை பாபாவுக்கு கொடுப்பாங்க. இப்ப கட்டடம் கட்டுறது வேற வழிமுறையில கொடுக்குறாங்க. ஏதாவது யாராவது உதவி புரியுறாங்கன்னா அந்த செல்வத்துக்காக அவர் வந்து ஏதாவது கொடுப்பாரு. சொர்க்கத்துல ஒரு போஸ்டிங் கொடுத்து அங்க வந்து ஒரு பிரஜை பதவியோ ஏதோ ஒரு பதவி கொடுத்து அங்க அவங்களுக்கு ஒரு மாளிகை கொடுத்துருவாரு. அவங்க கூடவே அந்த அழியக்கூடிய செல்வத்தினால பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உதவி பண்ணாங்கன்னா அவங்க கூடவே வரும்னு சொல்றாரு. மற்றபடி அவங்க ஞானம் கேட்கலன்னா ஞானம் வராது, அவங்க கூடவே ஞானம்லாம் வராது. ஒன்லி அவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கான பிரதிபலன் மட்டும் சொர்க்கத்துல கிடைக்கும். பாபா நம்மிடம் உள்ள மதிப்பில்லாத சோழிகளை வாங்கி கொண்டு நமக்கு அங்கே மாளிகளை தருகின்றார். இப்ப பாபா நம்மகிட்ட இப்ப ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாத இந்த காசு, அதுவும் இப்ப பாருங்க, முன்னாடிலாம் தங்க காயின், வெள்ளி காயின் அப்படிலாம் இருந்தது துவாபர யுகத்திலலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப காசே எப்படி இருக்குது? வெறும் காகிதம் தான். அதுவே வந்து மதிப்பில்லாம ஆயிடும். இப்ப அப்படியே அதெல்லாம் மாத்துனாங்க அப்படின்னாலே இப்ப மோடி வந்து மாத்தினார்ல, அப்ப அந்த பழைய நோட்டெல்லாம் வேஸ்டா போச்சு. அது மாதிரிதான் அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம் தான் இங்க இருக்கிறது எல்லாம். மதிப்பில்லாத சோழியல் தான். அதான் நான் வாங்கிக்கிறார் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தருகின்றார். இது பாருங்க எப்பேற்பட்டவர். அதனால தான் அந்த கிருஷ்ணர் வந்து அந்த அவளு ஒரு பிடி அவளுக்காக மாளிகை கொடுத்தாரு குசேலருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் நம்மகிட்ட ஒன்னுத்துக்கும் இல்லாத வாங்கிட்டு நமக்காக கூட எவ்வளவு கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறார் பாருங்க. பாபா சோழிகளுக்கு பதிலாக எவ்வளவு ரத்தனங்களை நமக்கு தருகிறார் பாருங்க. அமெரிக்கா மக்கள் நிறைய செலவு செய்து மிக பழமையான பொருட்களை வாங்குகிறாங்க. அப்படி வாங்குறாங்க. அமெரிக்கால செலவு பண்ணி அந்த பழைய பொருள், அந்த பழைய அந்த மன்னர்கள் யூஸ் பண்ண கத்தி, அந்த இது பீரங்கி, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பழங்காலத்து பொருள்னா அப்படியே அதை காசு கொடுத்து வாங்குறாங்க. மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்றாரு. அமெரிக்க மக்கள் பைசா பெறாத பொருளுக்கு 1000 ரூபாய் அளவுக்கு கூட கொடுக்குறாங்க. அந்த பைசா பெறாத பொருளை வச்சுட்டு அதுக்கு போய் அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. பாபா எவ்வளவு நல்ல வாடிக்கையாளரா நமக்கு இருக்கிறாரு. அதனால அவரை கள்ளங்கபடமற்றவர் என புகழ் பாடுறாங்க. போலோநாத் தந்தைன்னு தான் சொல்லுவாங்க சிவன். ஏன்னா கள்ளங்கபடமற்றவர் இல்லையா? நம்மகிட்ட இருந்து ஒண்ணுத்துக்கு உதவாத பொருளை இப்ப வாங்கிட்டு அதுக்கு பதிலா வைரம் போன்ற இந்த ரத்தினங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாரு. இதை நம்ம எடுத்துட்டு போறோம். அதுக்கு மாளிகையா அது மாறிடுது. அப்படியே இங்க இருந்து அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு ஒரு பழம் விற்கிற அம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து 2 பழத்தை வாங்கிட்டு போவாரு. அது ஏதோ 4 நெல்லு மணி எடுத்து வந்து போடுவாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து இதான் என்கிட்ட இருக்குன்ட்டு போடுவாரு. போட்ட உடனே அந்த அந்த கூடையெல்லாம் அப்படியே வந்து தங்கமா மாறிடும். இது வந்து நம்மளுடைய உதாரணம் தான்.
நம்ம ஒன்றும் இல்லாததை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறோம், அது எல்லாத்தையும் தங்கமாக மாற்றிடுறாரு பாபா. அதை தான் வந்து புகழ் பாடுறாங்க. மனிதர்களுக்கு இது கூட தெரியாத காரணத்தினால் சிவனையும் சங்கரனையும் ஒருவரே என்று சொல்லிட்டாங்க. இந்த கடவுள் என்ன சொல்றாரு, போலாநாத் வந்து பம்பம் போலே ஜோலி பர்லேவா ஏதோ பாட்டுலாம் பாடுவாங்க, அதாவது நிரப்பு பைய நிரப்புன்ட்டு பாடுறாங்க. அது வந்து சங்கரர் தான் நிரப்புறாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை சிவனும் சங்கரரும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனா சிவன் வேற சங்கரர் வேற. சங்கரர் வந்து சூட்ச்ம வதனவாசி, சிவன் வந்து மூலவதனவாசி. அவர் தான் வந்து எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறாரு. சங்கரர் வந்து தேவதை, சிவன் வந்து தேவதை கிடையாது, அவர் நிராகார் பரம்பிதா பரமாத்மா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா ரெண்டு பேரும் ஒருவர் என்று சொல்லிட்டாங்க. எங்கள் பையை நிரப்புங்கள் என்று சொல்றாங்க. நமக்கு ஞான ரத்தினங்கள் இப்போது கிடைக்கின்றன. பைய நிரப்பு பைய நிரப்புன்னு ஏன் பாடினாங்கன்னா, புத்தி என்ற பைய நிரப்ப சொல்லி பாடுறாங்க. இப்ப புத்தியில தான் ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு இல்லையா ஆத்மாவுக்கு, அதான் பாடுறாங்க. நமக்கு ஞான ரத்தினங்கள் இப்போது கிடைக்கின்றன, இவற்றால் நமது புத்தியின் பை நிறைகிறது என்று குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள் சொல்றார் பாபா. இப்ப நமக்கு இந்த புத்தி என்ற பை நிறையுதுன்றாரு பாபா. இந்த ஞான ரத்தினங்கள் மூலமா புத்தியை நிரப்பிட்டே இருக்கிறாரு. இதை தான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். இவர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையா இருக்கிறாரு. சிவபாபா தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர்களோ சங்கர் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் உம்மத்தை விதைகளை உண்பதாகவும் போதை தரும் லாக்கரி வஸ்துவின் புகைப்பிடிப்பதாகவும் கூறுகின்றார்கள். சிவனும் சங்கரரும் ஒன்றுன்னு சொல்வது மட்டும் இல்லாம சங்கரர் வந்து ஊமத்தை விதையில சாப்பிட்றாரு, போதை தரும் அந்த லாகிரி வஸ்து அதை புகை பிடிப்பாரு, அந்த சிகரெட் பிடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சிவனே அதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. சிவனும் சங்கரர் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சிவனுக்கு உடம்பே கிடையாது. அவர் ஏன் போயிட்டு போதை மருந்து சாப்பிட போறாரு, அந்த சிகரெட்டை பிடிக்க போறாரு, கஞ்சா அடிக்க போறாரு? இப்படி சொல்லிதான் எல்லாரும் அவங்களும் வீணா போயிட்டாங்க இல்லையா? கடவுள் எல்லாத்தையும் பண்றாரு, நானும் பண்றேன்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னவெல்லாமோ விஷயங்களை சொல்லிட்டாங்க பக்தி மார்க்கத்துலன்றாரு. குழந்தைகள், நீங்கள் சத்கதிக்கான படிப்பை இப்ப படிக்கிறீங்க. இந்த படிப்பு தான் முழு அமைதியில் இருப்பதற்கானதாகுன்றார். இப்ப நீங்க இந்த படிப்பு படிக்க படிக்க உங்களுக்கு ஆத்மால சாந்தி நிரம்புதுன்றார். ஊதுவத்தி கொளுத்துறாங்க, பகட்டு காட்டுறாங்க பக்தியில. ஆகவே தான் இவர்கள் மனிதர்கள் நம்மிடம் இந்த அளவு சிவஜெயந்தியை ஏன் கொண்டாடுறீங்கன்ட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ பகட்டு காட்டுறாங்க, நம்மளை கேட்குறாங்க, நீங்க ஏன் இந்த சிவஜெயந்தி இப்படிலாம் கொண்டாடுறீங்க ரொம்ப ஓவரா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. சிவபாபா தான் பாரதத்தை செல்வம் மிகுந்த நாடாக மாத்துறாரு. இப்ப கடவுள் தான் வந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து பாரதத்தை செல்வம் மிகுந்த நாடா திரும்ப மாத்துறாரு. லட்சுமி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானராக யார் உருவாக்கியது, இது உங்களுக்கு தான் தெரியும் சொல்றாரு. இப்ப இந்த லட்சுமி நாராயணரை சொர்க்கத்தின் எஜமானரா யார் உருவாக்கியது? கடவுள் தானே, இது நமக்கு தான் தெரியும். இவர்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்தாங்க? இந்த லட்சுமி நாராயணர் லட்சுமி நாராயணன் ஆவறதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்க? இவங்க முன் ஜென்மத்தில் ஜெகதாம்பாவா இருந்தாங்க, ஜெகத்பிதா ஜெகதாம்பாவா இருந்தாங்க. இவர் லட்சுமி, இந்த மம்மாவை சொல்றாரு, லட்சுமி முன் ஜென்மத்தில் ஜெகதாம்பாவா இருந்தாங்க, ஞான ஞானேஸ்வரியா இருந்தாங்க. இந்த ஞானத்தை படிச்சு மத்தவங்க சொல்லி புரிய வச்சாங்க. அவங்களே தான் பிறகு ராஜ ராஜேஸ்வரியா ஆகுறாங்க சொர்க்கத்துல போயின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது யாருடைய பதவி பெரியது சொல்லுங்க பாப்போன்றாரு. பார்க்கும்போது இவர் சொர்க்கத்தின் எஜமானர். ஜெகதாம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார்? இவரிடம் ஏன் செல்கின்றனர்? இந்த பிரம்மா பாபாட்ட ஏன் போறாங்க? பிரம்மாவிற்கும் கூட 100 கைகள் காட்டுறாங்க, 200 கைகள் காட்டுறாங்க, 1000 கைகளுடையராக காட்டுறாங்க. எத்தனை குழந்தைகளோ அந்த அளவு கைகளின் எண்ணிக்கை கூட அதிகமாகிறதுன்றாரு. இப்ப அந்த கை எதுக்கு காட்டியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி பாபாவுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. பிரம்மா பாபா அவ்வியக்தமாயிட்டார், இருந்தாலும் நம்மளை கருவியா தேர்ந்தெடுத்து அவருடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டா வச்சிருக்கிறாரு. ஞானத்தை வந்து புரிய வைக்கிறாரு எல்லாருக்கும். அதனால நமக்கு அவருடைய ஹேண்டா நம்மளை தான் காமிச்சிருக்கிறாரு. எத்தனை குழந்தைகள் பிரம்மா பாபாவுக்கோ அவ்வளோ கைகளின் எண்ணிக்கை அதிகமாகிறதுன்றாரு. ஜெகதாம்பாவிற்கு கூட லட்சுமியை விட அதிகமான கைகளை கொடுத்துட்டாங்க. லட்சுமிக்கு 4 கைகள் காமிச்சிருப்பாங்களா? 4 கை காமிச்சிருப்பாங்க. பக்தி மார்க்கத்துல ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. ஜெகதாம்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அங்காள பரமேஸ்வரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கைகள் காமிச்சிருப்பாங்க. அதை விட சில கைகள் அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க. அவரிடம் சென்று அனைத்தையும் வேண்டுறாங்க. இப்போ அங்காள பரமேஸ்வரி, ஜெகதாம்பா, அந்த அம்மன் கிட்டலாம் போயிட்டு எல்லாத்துக்கும் வேண்டிக்குவாங்க. செல்வம் கொடுன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. அது வேணும் இது வேணும்ன்ட்டு இப்படி நிறைய ஆசைகளோடு அந்த ஜெகதாம்பாட்ட செல்கிறார்கள்ன்றாரு. லட்சுமியிடம் ஒருபோதும் இப்படிப்பட்ட விருப்பங்களோடு செல்வது. லட்சுமினாலே செல்வம் தான். லட்சுமிகிட்ட போனாங்கன்னா செல்வம் கொடுத்தாயன்னு தான் பாடுவாங்க. மற்றபடி காளி, அங்காள பரமேஸ்வரன் போனீங்கன்னா எல்லாத்துக்காகவும் வேண்டிக்குவாங்க. இவரிடம் செல்வம் மட்டுமே உள்ளதுன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஜெகதாம்பாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்கிறதுன்றாரு. ஜெகதாம்பாட்ட என்ன கிடைக்குது?
என்ன கிடைக்குதுன்னா எல்லாமே கிடைக்குது சொன்ன மாதிரி. சொர்க்கத்தின் ராஜ பதவி இப்ப கிடைக்குது. எனவே ஜெகதாம்பாவிடம் எதை விரும்பி ஆசிப்பது என்று அவங்களுக்கு தெரியவேதில்லை. இதுவோ படிப்பு, ஆன்மீக ஞானம். ஜெகதாம்பா எதை சொல்லி கொடுக்குறார்? ராஜயோகத்தை தான் சொல்லி கொடுக்குறார். மம்மா இருக்காங்களே அவங்க தான் வந்து சரஸ்வதி. மம்மா வந்து சரஸ்வதி, அவங்க தான் ஜெகதாம்பா. அவங்க என்ன பண்றாங்க, பிரம்மா பாபா மூலமா இந்த படிப்பை படிச்சு அந்த படிப்பை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலமா நமக்கு ராஜ பதவி சொர்க்கத்துல கிடைக்குது. இது புத்தி யோகம் என்று கூறப்படுகிறது சொல்றாரு. ராஜயோகம்ன்றது புத்தி மூலமா யோகம். அந்த அடயோகன்றது கை காலை அசைக்கிறது, கையை வந்து காலை வந்து ஒழுங்கா உட்கார்றது, ஆசனம், இந்த ஆசனம் அந்த ஆசனம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து அடயோகம். இது வந்து புத்தி யோகம். புத்தியை ஒரு தந்தையின் நினைவுல செலுத்துறது, அப்படியே ஒருநிலைப்படுத்தி நம்ம பரந்தாமத்துல பாபாவை நினைக்கிறது. இதுதான் புத்தி யோகம் என்று சொல்லப்படுகிறது சொல்றாரு. உங்களுடைய புத்தி பலவற்றின் பக்கம் இருந்து விலக்கப்பட்டு ஒரு பாபாவிடம் இப்போது ஈடுபடுகிறதுன்றாரு. புத்தி பல திசைகளில் அலைப்பாய்ந்து ஓடுகிறது. இந்த புத்தி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கூட பாடுவாங்க, அலைப்பாயுதே கண்ணான்ட்டு, என் மனம் அலைப்பாயுது, மனசு அலைப்பாயுது, இந்த புத்தி கூட பல திசைகளை அலைப்பாயுதுன்றாரு. எல்லா பக்கமும் ஓடுதுல. இப்போ உட்காந்து முரளி கேட்போம், நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலையெல்லாம் புத்தியில ஓடும். அடுத்து இதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்க அதை பண்ணணும், அங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்ட்டு 1008 வேலை புத்தியில ஓடுது இல்லையா. பல திசைகள் அலைப்பாய்ந்து ஓடுகிறதுன்றாரு. பாபா கூறுகிறார், என்னோட புத்தியின் தொடர்பை இப்போது ஈடுபடுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இல்லையெனில் விகாரங்கள் விநாசமாகாது. பாபா சொல்றாரு, இப்போது நீங்க என்ன மட்டும் நினைங்க, இல்லைன்னா உங்களுக்கு விகாரங்கள் விநாசமாகாதுன்றார். எனவே தான் பிரம்மா பாபாவின் புகைப்படம் எடுப்பதை கூட தடுக்கின்றார். அதனால தான் சிவபாபா வந்து நீங்க வந்து என்ன மட்டும் நினைங்க, புள்ளியை மட்டும் நினைங்க, நீங்க வந்து உடம்பெல்லாம் பார்க்காதீங்கன்றாரு. அதனால தான் பிரம்மா பாபா போட்டோ கூட எடுக்கிறத தடுக்கிறாரு. அப்புறம் பிரம்மா பாபா போட்டோ கூட அதே பார்க்குற பழக்கம் வந்துடும். அப்புறம் பிரம்மா பாபாவே நினச்சிட்டு செத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து உடலை விடும்போது நம்ம புள்ளியா பாபா தான். பிரம்மா பாபா பார்த்தாலும் அவருக்குள்ளார சிவபாபா இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். அதனால நம்ம அதை பாவத்தை கூட சிவபாபாவா தான் நம்ம பார்க்கணும். அப்பதான் அவர் நினைவுல சரீரம் விட முடியும். ஏனெனில் இது அவருடைய சரீரம் தான் அல்லவா. இந்த பிரம்மா பாபாவுடைய சரீரம் தான் இது இல்லையா. இதை கூட நீங்க நினைவு பண்ணக்கூடாது, என்னதான் நினைவு பண்ணணும்ட்டு சிவபாபா சொல்றாரு. பாபா தானே தரகராகி கூறுகிறார். இப்ப பிரம்மா பாபா அவரே வந்து தரகராகி இப்ப சொல்றார், இப்போதே உங்களுடைய நிச்சயதார்த்தம் ரத்தாகிறது, திருமண பந்தம் ரத்தாகிறது. பாபா இப்ப சொல்றாரு, காம சிதையிலிருந்து இறங்கி இப்போது ஞான சிதையில அமருங்கள்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்கள் இந்த காம சிதையில் இவ்வளோ நாள் இறங்கியிருந்தீங்களே, அதுலேருந்து இப்போ இறங்கி ஞான சிதையில் உட்காருங்க. காம சிதையிலேருந்து கீழிறங்கவுன்றாரு. தங்களை ஆத்மா என இப்போ உணர்ந்து கொண்டு தந்தையாகிய என்னை இப்போ நினைவு செய்யுங்கன்றாரு. அப்போது விக்ரமங்கள் விநாசமாகிடும். அப்போ உங்களுடைய பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சிரும். எந்த ஒரு மனிதனும் இவ்வாறு சொல்ல முடியாதுன்றாரு. மனிதர்களை பகவான் என்றே சொல்ல முடியாதுன்றாரு. மனுஷங்க இங்கே இருக்கிறாங்களா, அவங்க யாரும் பகவான் கிடையாது. அவர் இவரில் பிரம்மா பாபாவுடைய உடம்புல தான் வந்து சொல்றாரு, நீங்களும் ஆத்மா தான், மற்றவர்களையும் ஆத்மான்ட்டு பாருங்க. இப்ப நீங்க எல்லாருமே ஆத்மா, எல்லாரையும் ஆத்மான்னு பாருங்கன்றாரு. மண்மனாபவ என்றுதான் தந்தை சொல்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்றாரு. மண்மனாபவ என்று கூறுவதன் மூலம் நினைவு வந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மனதினால் இறைவனை நினைவு செய்யுங்க. அப்படி நீங்க இறைவனை நினைக்கும் போது தானா அவரோட நினைவு வந்துருன்றாரு. இந்த பழைய உலகத்தின் அழிவு கண் முன்பாக உள்ளதுன்றாரு. டைமே இல்லைன்றாரு. இப்ப எவ்வளவு நம்ம பாபான்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்து அள்ளிக்கிட்டு போவோம், அவ்வளோ நமக்கு பிராப்தி கிடைக்கும். அதனால இப்ப இந்த பழைய உலகம் வர அழிய போகுது, அது முன்னாடி இருக்குதுன்றாரு. இதுதான் மகாபாரத யுத்தம் என்று ஏன் கூறுகிறார்கள்? மகாபாரத யுத்தம்னு சொல்றாங்க இல்லையா. பாரதத்தில் யஜ்ஞம் ஆயத்தம் ஆகியுள்ளது. இப்ப பாரதத்துல யஜ்யம் படைக்கப்பட்டிருக்குதுங்க. சிவனே வந்து படைச்சிருக்கிறார், ஆரம்பமாகி உள்ளது. இதுல இருந்துதான் விநாசத்தின் தீப்பிழம்பு வெளியாகிறதுன்றது. இப்ப எதனால விநாசம் வருதுன்னா, இப்ப நம்மளாம் ரெடி ஆயிட்டோம்னா நமக்கு சொர்க்கம் வேணும். அப்ப இந்த நரகம் அழிஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் விநாசமே நடக்குதுன்னு சொல்றாரு பாபா. உங்களுக்காக புதிய உலகம் தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்கெல்லாம் ஃபரிஸ்தாவாகி தேவதையாகி ரெடி ஆகி நிக்கிறீங்க. போனவங்களாம் அதான் அது மாதிரி ரெடியா நிக்கிறாங்க. நம்ம தான் இங்க உடம்புல இருந்துக்கிட்டு பற்றோட உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ரெடியானவங்களாம் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் உலகத்தை முடிக்கிறீங்க, போகலாம் சொர்க்கத்துக்குன்ட்டு. பிரம்மா பாபாவிலேருந்து அட்வான்ஸ் பார்ட்டிலேருந்து எல்லாரும் ஒரு பக்கம் பாபா போய் கேட்டுட்ருக்குறாங்க. இவங்க என்ன இன்னும் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிறாங்க இந்த பிகே குழந்தைகள் அப்படின்ட்டு நம்மளை தான் சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ ரெடி ஆயிட்டீங்கன்னா
உங்களுக்காக புதிய உலகம் இப்ப தேவைப்படுவதால் இனிமையான குழந்தைகளை இந்த பழைய உலகம் அழியணுன்றாரு. எனவே எனவே இந்த போரினுடைய மூல வேர் இங்கிருந்து தான் வெளிவருகிறதுன்றாரு, முளைக்கிறதுன்றாரு. இந்த ருத்ர ஞானம் எங்க சிவன் படைக்கிறாரு. இந்த ஞான வேள்வியில எல்லாரும் யோகா பண்றோம். நம்ம யோகா பண்ண பண்ண அந்த மூல வேர், அந்த போரினுடைய மூல வேர் இங்கிருந்து தான் வருதுன்றாரு, இங்க முளைக்குதுன்றாரு. இந்த ருத்ர ஞான வேள்வியிலிருந்து மிகப்பெரிய போர் விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரிகிறதுன்றாரு. இது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அணுகுண்டு உலக்க வந்தது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. யாதவ குலத்தை அழிக்கிறதுக்கு அணுகுண்டு வயிற்றுல இருந்து பிறந்தது. அணுகுண்டு போய் அணுகுண்டு போய் எங்கேயாவது உலக்க வந்து எங்கேயாவது வயிற்றுல பிறக்குமா? அதாவது அணுகுண்டை தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அணுகுண்டை தான் உலகத்தையே அழிக்க போகுது, யாதவ குலத்தையே அழிக்க போகுது. இது எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. புதிய உலகத்திற்காக பாபா இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப புது உலகத்தை படைக்கிறதுக்காக தான் நமக்காக இதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறார். இப்போது நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இப்ப நம்ம எல்லாரும் இந்த ராஜ்யத்தை அடையிறோம். தேவி தேவதைகளாக இப்ப ஆகறீங்கன்றாரு. நம்ம எல்லாருமே இப்ப யாருன்னா தேவி தேவதா குலம்தான், ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க. அதனால இப்ப திரும்ப நம்மள அந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதுன்றாரு. நீங்க உலகத்துல இருக்கும்போது இந்த முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், மற்ற தர்மங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் இருப்பீங்கன்றாரு. அசுர உலகம் விநாசமாகிறதுன்றார். சைத்தானின் உலகம் விநாசம் இப்ப ஆகுது. நாம் தான் நேற்று கடந்த காலத்தில் ராஜ்யம் செய்தோம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கணும். பாபா ராஜ்யம் கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். மீண்டும் பாபா வந்துட்டாரு. குழந்தைகள், உங்களிடம் இந்த ஞானம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கிறது அல்லவா? நான் தான் போன கல்பத்துல தேவதையா இருந்தேன். நான் தான் 84 பிறவி எடுத்து இப்படி ஆயிட்டேன். திரும்ப பாபா வந்திருக்கிறாரு. வந்து எங்களை திரும்ப கூட்டிட்டு போக வந்திருக்கிறாருன்ற ஞாபகம் இருக்கான்றாரு. தந்தை தான் இந்த ஞானத்தை அளித்தார். எப்போது தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறதோ பிறகு முழு அசுர உலகம் விநாசம் ஆகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது இந்த தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுதோ அப்ப எல்லா இந்த மற்ற உலகம், அசுர உலகம் வந்து விநாசம் ஆயிடுதுன்றாரு. அதனாலதான் இப்ப வந்து சுற்றி நமக்கு வந்து ஏறும் கலையில போனாலும் சுற்றி எல்லாம் ஒரே இறங்கும் கலையில போயிட்டு இருக்குது. மோசமான விஷயங்களாவே நடக்குது இல்லையா, பாக்குறோம். எல்லாமே அந்த மாயா வந்து தலை தெரிச்சு ஆடிட்டு இருக்குது. அது அழிய போகுது. அதான் அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்ற மாதிரி மாயாவோட ராஜ்யம் அழிய போகுதுன்றார் பாபா. பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் இப்ப புரிய வைக்கிறார். பிரம்மா மூலமா தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. பிரம்மாவும் கூட சிவபாபாவின் குழந்தையே. விஷ்ணுவின் ரகசியத்தை, அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் என்பதை இப்ப புரிய வைத்தார் நமக்கு. இந்த பிரம்மா பாபா தான் ஒரு நொடியில ஜீவன் முக்தி அடைஞ்சு சொர்க்கத்துல போயிட்டு கிருஷ்ணரா பிறந்து அப்புறம் விஷ்ணுவா ஆகிறாரு, லட்சுமி நாராயணனா ஆகிறாரு. அதுக்கப்புறம் 84 பிறவி எடுத்து திரும்ப பிரம்மாவா ஆகிறாரு. இதனாலதான் கோயில்ல வந்து காமிச்சிருப்பாங்க. படுத்திருக்கிற மாதிரி ஒரு விஷ்ணு இருப்பாரு. அவர் நாபி கமலத்துல இருந்து வயிற்றுல இருந்து பிரம்மா வருவார். அது பிறக்கும் போதே அவர் வந்து தாடி வச்சுக்கிட்டு பிறந்து வருவாராம். அப்படியே தாமரை மேல உட்காந்துருப்பாராம். கையில சாஸ்திரம் இருக்குமா. அந்த மாதிரி பிறக்கும் போதே யாராவது கிழவனா பிறப்பாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது வந்து நம்மளுடைய உதாரணம் தான். இந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல சிவபாபா வந்து அவருக்கு பேரு பிரம்மான்னு வைக்கிறாரு. பிறக்கும் போதே அவர் வயசானவரா இருக்கிறாரு. சிவபாபா அவர் உடம்புல நுழையும் போது அவர் வயசானவரா இருக்கிறாரு. அவர் மூலமா சாஸ்திரங்களுடைய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. தாமரை இலையெல்லாம் இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருக்கிறாரு பிரம்மா பாபா. அதை தான் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தினுடைய படங்கள் காட்டுது. இதெல்லாம் நீங்க முன்னொரு தடவை கோயிலுக்கு போனா நல்லா ஊந்து கவனிச்சு பாருங்க. எல்லாமே ரகசியம் நமக்கு தெரியும். இப்போது நாம் பிராமணர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் பிராமின்ஸ்லாம் அந்த பிராமின்ஸ் கிடையாது. பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள். பிறகு தேவதை நம்ம ஆகி பிறகு 84 பிறவிகள் நம்ம எடுப்போம் என்று நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தை தான் சொல்லி சொல்றாரு. எனவே மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்ன்றாரு. இதில் புத்திக்கான எல்லா விஷயமும் நமக்கு இருக்குது. மற்ற எல்லா புறங்களிலும் செல்கின்ற புத்தியை இப்ப நிறுத்துங்கன்றார். இப்ப புத்தி அங்கங்க அலப்பாயதில்ல, அதெல்லாம் நிறுத்துங்க. புத்தி தான் இப்ப கெட்டு விடுகிறதுன்றாரு. என்னை நினைவு செய்தீர்களானால் விக்ரம விநாசமாயிடும். நீங்க என்ன நினைக்க நினைக்க உங்க பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்ன்றாரு. இல்லற விவகாரங்கள்ல பெருங்க. இலக்கு மற்றும் லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பார்க்காம அப்படியே ஓட்டுங்கன்றாரு. இல்லறத்துல இருங்க, ஆனா ட்ரஸ்டியா இருங்கன்னு நேத்து சொன்னார்ல, அந்த மாதிரி ட்ரஸ்டியா இருங்க. எல்லாத்தையும் உன்னிதுன்னு கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. எல்லாத்தையும் பாபா பார்த்துக்குவாரு.
இலக்கு மற்றும் லட்சியம் உங்க முன்னாடி இப்ப இருக்குன்றாரு. படித்து நாம இப்படி ஆவோம் என்பது உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம படிச்சு இந்த மாதிரி தேவதை ஆக போறோன்றது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய படிப்பு சங்கமேகத்தில் தான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளுடைய படிப்பே இந்த சங்கமேகத்துல தான். தற்சமயம் நீங்கள் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கமும் கிடையாது. அதாவது சொர்க்கத்திலயும் நம்ம இல்ல, கலியுகத்திலயும் நம்ம இல்ல, நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம். நம்ம தேவதையாவும் ஆகல, அதுக்காக சூத்திரராகவும் நம்ம இல்ல, பழையபடியும் நம்ம வாழல, நடுத்தர பகுதியில இருக்கிறோம். நடுத்தரமா நம்ம பிராமணனா இருக்கிறோம். அதாவது அந்த கம்பளி பூச்சாவும் இல்ல, பட்டாம்பூச்சியாவும் இல்ல, நடுவுல ஒரு கூட்டுப்புழு பருவத்துல நம்ம இருக்கிறோம். வெளியில் நீங்க இருக்கிறீங்க. பாபாவை படகோட்டி என்றும் சொல்றாங்க. எங்களுடைய படகை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்கள் என்று வர பாடுகின்றீர்கள். பாபாவை படகோட்டின்னு சொல்லி நீங்க எங்க வாழ்க்கை படகை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பீங்கள்ட்டு பாடுறீங்க. இது சம்பந்தமாக ஒரு கதை கூட இருக்குது. பண்டிதர் கதை கூட இருக்குது. ஒரு பண்டிதர் இருந்தாராம். அவர் வந்து அந்த நதியை வந்து கடந்து இப்படி போங்க, ராமநாமம் சொல்லிட்டு கடந்து போங்க, நதி வழி விடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி எல்லாரும் அவர் பேச்சை கேட்டு எல்லாரும் கடந்து போயிட்டாங்களாம். ஆனா இவரு தைரியமா எல்லாருக்கும் சொன்னவர், இவர் பயந்துட்டாராம். எப்படி நம்ம ராமர் சொன்னா போயிருவோமான்ட்டு பயந்துட்டாராம். அவரால் கடக்க முடியலையாம். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம கதை. நம்ம வந்து நீங்க முக்தி அடைஞ்சிருங்க, பாபா நினைங்க, பாபா நினைங்கன்ட்டு சொல்றவங்க டீச்சர்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கேட்கறவங்க கூட பாபா நினைச்சிட்டு சரியில விட்டுருவாங்க பொழுது. இந்த பண்டிதர் மாதிரி இருக்கிறவங்க, அதான் பாபா சொல்றாரு, பண்டிதர் மாதிரியே இருந்துடாதீங்க, சொல்றவங்களா இருந்துடாதீங்க, செய்யறவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பயிற்சி பண்ணணும். நம்ம பயிற்சி பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும். நம்மளும் ஜெயிக்கணும், மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். நம்ம தோத்து மற்றவங்களாம் நம்ம பேச்சை கேட்டு எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க, நம்ம தோத்துறக்கூடாது. அதை சொல்றாரு. பண்டிதராகவே இருக்காதீங்க. சிலர் சென்று விடுகிறார்கள், சிலர் நின்று விடுகிறார்கள் சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக இப்ப சொல்கின்றேன். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்குதான் தேவை அல்லவா? இந்த பிரம்மா ஒன்றும் சூட்சுமோதனத்துலலாம் இல்லை. அப்படியே பிரேரணை மூலமா மேல இருந்தே ஜீபம்பா போட்டுலாம் நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னார்ல. மேலையெல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன், பூமியில தான் வந்து கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் அவர் இங்கே தானே இருப்பாரு, மக்களுடைய தந்தை கீழே தானே இருப்பாரு பிரம்மா, அவர் இங்கே தான் இருக்கிறாரு. நான் இவரை தத்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி சிவன் சொல்றாரு. இவருக்கு பேரையும் கூட நான் தான் சூட்டுறேன். அவர் பேர் லேக்ராஜ் தான். இவர் பேர் லேக்ராஜ். அவர் வைர வியாபாரியா இருந்தார். இவர் உடம்புல அவர் 60 வயசுல நுழைஞ்சவொடனே அவர் பேரை மாத்திட்டாரு, பிரம்மான்னு வச்சுட்டாரு. நீங்கள் நான் தான் அந்த பேரே அவருக்கு சூட்டுறேன். நீங்கள் கூட பிரம்மா வாய் வழி வம்சாவளின்னு சொல்றாரு. நீங்கள் கலியுகத்தின் இறுதியில இப்ப இருக்கிறீங்கன்றாரு. நம்ம கலியுகம் முடிவுல நம்ம இருக்கிறோன்றாரு. பிறகு சத்தியுக ஆரம்பத்துக்கு போவீங்கன்றாரு. அப்புறமா நம்ம நாளைக்கே எங்க போவோம்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றாரு. நீங்கள் தான் முதலாக பிரிந்து உங்களுடைய நடிப்பின் பாகத்தை நடிக்க வந்தவர்கள். நம்ம தான் ஆரம்பத்துல 5000 வருஷம் முதல்ல பாபா விட்டு பிரிஞ்சு பாட்டு நடிக்க வந்தவங்க. எங்களுடன் எல்லாருமே இருப்பதற்காக சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? அதாவது எங்களுடன் எல்லாருமே இருப்பதாக சொல்ல மாட்டீர்கள் அல்லவான்னு சொல்றாரு. யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்று இதன் மூலம் தெரியக்கூடும் சொல்றாரு. இப்ப நம்மளோட எல்லாருமே இருப்பதாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து வரிசை கிரமம்ட்டார் இல்லையா? 9 லட்சம் பேர் தான் முதல்ல வருவாங்க, மீதியெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவாங்க. அதனால எங்களோட எல்லாரும் இருப்பாங்கன்ட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க. முழுமையாக 84 பிறவி யார் எடுக்கிறாங்கன்ட்டு இதன் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றாரு. அதாவது 84 பிறவி யார் எடுக்கிறாங்கன்றது நீங்க வந்து இதன் மூலம் தெரியக்கூடும்ன்றாரு. ஆனால் இந்த லட்சுமி நாராயணருக்கு உத்தரவாதம் உள்ளது அல்லவா? லட்சுமி நாராயணர் கண்டிப்பா அவங்க வந்து வந்துருவாங்க. அவங்க 84 பிறவிதான் எடுப்பாங்கன்றாரு. அவங்களுக்கு உத்தரவாதம் கேரண்டி இருக்குது. இவர்களை தான் ஷியாம் சுந்தர் என்று பாடுறாங்க. இந்த லட்சுமி நாராயணரை தான் ஷியாம் சுந்தர்ன்ட்டு பாடுறாங்க. அதாவது கருப்பா இருந்தவங்க அழகா மாறுறாங்க. தேவதைகள் அழகாக இருந்தனர், கருப்பாக இருந்து வெண்மையாக ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. தேவதைகள் முதல்ல அழகா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கருப்பாயினாங்க. கருப்பாயிட்டு பாபாவோட ஞானத்தை கேட்டு திரும்ப வெண்மையா ஆகிறாங்கன்றாரு. கிராமத்தின் சிறுவனாக இருந்து மாறி அழகானவரா இவர் ஆகின்றார். இந்த கிருஷ்ணர் வந்து கிராமத்து சிறுவனா இருந்தாருன்னு பக்தியில காமிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த பிரம்மா பாபா தான் கிராமத்து சிறுவனா இருந்தாரு. சின்ன வயசுல அவர் கிராமத்துலதான் இருந்தாரு. அவர் தான் கருப்பா இருந்தாரு. இப்ப மாறி அழகானவரா ஆகின்றார். கருப்புனா ஆத்மா வந்து அழுக்கா இருந்தது, இப்ப பாபா கிளீன் பண்ணி தூய்மையாக்கி அழகானவரா ஆகின்றார் சொல்றாரு. தற்சமயம் எல்லோரும் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் எல்லாருமே சிறுவர்கள்ன்றாரு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம்ன்றாரு. யாருக்கும் அவர்களை தெரியாதுன்னு சொல்றாரு.
இப்ப எல்லாருமே வந்து ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் சிறுவர்களா இருக்கிறீங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். யாருக்கும் அவங்கள தெரியாதுன்றாரு. எவ்வளவு நல்ல நல்ல விளக்கங்கள் தரப்படுகின்றனன்றாரு. இத நம்ம ஆழமா ரகசியமா சொல்றாரு. அனைவருக்குமான மருத்துவர் சர்ஜன் வந்து பாபா தான், ஒருவர் தான். அவர்தான் அழிவற்ற சர்ஜனாக இருக்கிறார் சொல்லி சொல்றாரு. யோகத்திற்கு அக்னி என்று கூறப்படுகிறது. பாபா சொல்றாரு, இந்த யோகான்றதுக்கு அக்னின்ட்டு சொல்லப்படுது, நெருப்புன்னு சொல்லப்படுதுன்றார். பாபாவோட இப்ப நம்ம கனெக்ஷன் வைக்கிறோம்ல, நான் ஆத்துமா அப்புறம் பரமாத்மா, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அந்த நினைவு அப்படியே அக்னி எரியுது, அந்த நெருப்பு எரியுது. அதுல நம்ம பாவம்லாம் அழிஞ்சிருது. எப்படி இந்த போகி அன்னைக்கு நெருப்பை போட்டு கொளுத்தி அதில் கொண்டு போய் அந்த பழசெல்லாம் போட்டு எரிச்சிடுறாங்க, தூய்மையாயிடுது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் நம்ம ஆத்மா பரமாத்மா தான், எனக்கு வேற யாருமே இல்லைன்னு அந்த கனெக்ஷனை வைக்கும் போது நம்ம ஆத்மால இருக்கிற அந்த பாவம்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அந்த பாவமெல்லாம் எரிஞ்சிருது அந்த யோகா அக்னியில, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அதான் சொல்றாரு. ஏனென்றால் ஏன் அதை நெருப்புன்னு சொல்றோம்னா, ஏனென்றால் யோகத்தால் தான் ஆத்மாவில் உள்ள கரையை நீங்குகிறதுன்னு சொல்றாரு. அந்த யோகா பண்ணதான் உங்க ஆத்மால இருக்கிற அந்த பாவ கரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்குதுன்றாரு. யோகா அக்னியால் தம பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறதுன்றாரு. ஒருவேளை இந்த அக்னி குளிர்ந்து விட்டால் கரையே நீங்காதுன்றாரு. ஒருவேளை இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, இது ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா எரியல சரியா, அப்பப்ப எரிய மாட்டுது, பாபா நினைக்கிறது இல்லைன்னா நம்ம கரையே நீங்காதுன்றாரு. நினைவிற்கு தான் யோகா அக்னி என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. இப்போ பாபா நினைக்கிறத தான் யோகா அக்னின்ட்டு சொல்லப்படுது. இதனால் விகர்மங்கள் விநாசமாகிறதுன்றாரு. உங்களுக்கு எவ்வளவு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன்ட்டு பாபா இப்ப சொல்றாரு. தாரணையும் கூட இருக்கிறது தானே, தாரணை கூட இருக்குது இல்லையா, பாபா சொல்றத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தானே. ஃபாலோ தாரணைன்றது ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஞானம் யோகம். ஞானம்ன்றது பாபா சொல்றத கேட்குறோம், யோகான்றது பாபாவை நினைக்கிறோம், அப்புறம் தாரணைன்றது பாபா என்ன சொல்றாரோ அது யோகா இருந்தால் தான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஸ்ரீமத்லாம் எடுத்த உடனே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ அமிர்த வேலை ஏந்திருங்கன்றாரு. எத்தனை பேர் நான் 2 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, இல்லை 4 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க, ஃபாலோ பண்ண முடியல இல்லையா. அதை ஃபாலோ பண்றது வந்து தாரணையும் இருக்குதுன்றாரு. நான் சொல்றத நீங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது தாரணை, அந்த சப்ஜெக்டும் இருக்குதுன்றாரு. அது யோகா இருந்தாதான் நம்மளால ஃபாலோவே பண்ண முடியும். இப்போ ஒரு எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம பாபாவோட கனெக்ஷன் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா மாயா நடுவில் வந்து புத்தியை கெடுத்துரும். நீ எழுந்திருக்காத, தூங்கணும், காலையிலே வந்து உட்காந்துக்கும் புத்தியில. நீ நேற்று ரொம்ப வேலை செஞ்சல, நைட்டு வேற லேட்டாக தான் நீ படுத்த, கொஞ்சம் பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, பாபா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, இப்படிலாம் மாயா உட்காந்து பேசும் புத்தியில. இது மாயான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம மாட்டும் தூங்குவோம் பாருங்க. நைட்டு நீ தூங்கல அதனால தூங்கிக்கோன்ட்டு சொல்லும், அதனால தூங்கிடுவோம். அந்த நேரம் வந்து அமிர்த வேலை நேரம் வந்து பொன்னான நேரம், அது அப்பதான் பாபா நம்ம கூட பேசுறாரு. நம்ம பாவம்லாம் அப்பதான் அழியுது. நமக்கு வந்து 21 பிறவிக்கான பாக்கியமே அப்பதான் உருவாகுது. தூங்கினோர் எல்லாம் எழுந்தாங்க, முழிச்சுக்கிட்டவங்க எல்லாம் விழித்தவர்கள் எல்லாம் அடைஞ்சாங்கன்ட்டு ஒரு பாட்டு கூட இருக்குது. வீழ்ச்சிட்டவங்களாம் அவ்வளோ அடைஞ்சிட்டாங்க, தூங்கினோர் எல்லாம் எழுந்தார்கள்ட்டு பாட்டு இருக்கு. அதனால நம்ம தூங்கினா எவ்வளோ இழக்கிறோன்றது நமக்கே தெரியாது. அதான் சொல்றாரு. இப்போ வந்து தாரணை கூட இருக்கிறது தானே, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்களா, அது கூட ஒரு சப்ஜெக்ட்ன்றாரு. நல்லது, இதை 4 சப்ஜெக்டையும் பார்த்து தான் பாஸ் மார்க்கே. இப்போ ஸ்கூல்லன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க்கை வச்சு தான் டோட்டல் மார்க் போட்டு நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணுன்றதே முடிவு பண்ணுவாங்க, டாக்டரா இன்ஜினியரான்ட்டு. அதேமாரி இங்கேயும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஞானம் யோகம் தாரணை சேவை. ஞானத்தை கேட்குறோம், யோகா பண்ணுறோம், தாரணை வாழ்க்கையில் கொண்டு வரோம், சேவையும் பண்ணணும். இந்த 4க்கும் மார்க் போடுவார் பாபா. மார்க் போட்டு கூட்டி கழிச்சு தேவதையில என்ன பதவி அடையிறோன்ட்டு மார்க் போடுவார். ராஜாவா, ராணியா, லக்ஷ்மியா, நாராயணனா, பிரஜையா அப்படின்றதுக்கு நமக்கு வந்து கடைசியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நல்லது, மன்மனா பவ, இதில் களைப்படைந்து விடக்கூடாது. பாபா சொல்றார் நல்லது. இப்போ மன்மனா பவ, மனதினால் என்ன நினைவு பண்ணுங்க, களைப்படைஞ்சிடக்கூடாது, ஐயோ நம்மளால முடியாதோ அப்படிலாம் நினைக்க கூடாது, முயற்சி பண்ணணும். நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுணும், இன்னிலேருந்து நான் சரியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கணும். தந்தையை நினைவு செய்வதை கூட மறந்துடுறாங்க. நிறைய பேர் பாபா நினைக்கிறதே மறந்துடுறாங்க, விஷயத்துல போயிடுறாங்கன்றார். பதிக்கெல்லாம் பதியானவர் கணவர் உங்களை ஞானத்தால் எந்த அளவு இப்போ அலங்காரம் செய்கிறார். பதிக்கெல்லாம் பதியானவர், அவர் தான் நம்மளுடைய கணவர். அவர் தான் உங்களை இப்ப ஞானத்தினால அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்றார் பாபா. நிராகாரமான தந்தை இப்ப சொல்றார், மற்ற எல்லாவற்றிலும் இருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி தங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் சொல்றார்.
திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. மாயா வந்து விஷயத்தை எடுத்துட்டு வரும், நீங்க அதுல போய் மாட்டிக்க கூடாது. எல்லாத்துல இருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிருங்க. எனக்கு ஒரு பாபா தான்ட்டு அவரையே நினைச்சிட்டுருங்க. அனைவருக்குமாக தந்தை ஒருவர் தான் சொல்றாரு. இப்போது உங்களுடைய முன்னேறும் கலையாகுன்றாரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒருத்தர் தான். இப்போது நம்முடைய முன்னேறும் கலைன்றார். உங்களுடைய உயர்வால் தான் அனைவருக்கும் நலம் என்று வழக்கு மொழி கூட சொல்லப்படுகிறது. ஒரு வாய்மொழியே சொல்றாங்களாம். நீங்க உங்களுடைய சிறப்பால் தான் எல்லாருக்குமே நலம் சொல்லி வழக்கு மொழி சொல்றாங்களாம். இப்ப நம்ம உயர உயர தான் உலகத்துக்கே உயர்வுன்னு சொல்லி பாபாவும் சொல்றாரு. அனைவருக்கும் நன்மை செய்ய தான் இப்ப பாபா வந்திருக்கிறாரு. ராவணன் அனைவரையும் துர்கதிக்கு இட்டு செல்கிறான். ஆனா இந்த மாயா வந்து எல்லாரையும் கெட்ட கதிக்கு இட்டுட்டு போகுது. ஆனா அந்த மாயா கெட்டதுன்னே யாருக்கும் தெரிய மாட்டுது. 5 விகாரம் தான் கரெக்டுன்றாங்க. கோவப்படாம என்ன பட சொல்றீங்க, அவன் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்ட்டு இவங்களே தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு கோவப்பட்டு என்ன ஆயிடுது, உடம்பு வந்து உடம்புல ஹீட் ஆயிடுது, உடம்புல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பழுதாயிடுது. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து நம்மள நாமே எரிச்சிக்கிற மாதிரி ஆயிடுது கோவப்பட்டா. மற்றவங்க பண்ற தப்புக்கு நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தண்டனை தான் கோபம். இது யாருக்கும் புரியவே மாட்டேது. இது ஒரு விகாரம். இது ஒரு பூதம்ன்றதே யாருக்கும் தெரிய மாட்டுது. கோவப்பட்டா என்ன தப்பு, அவங்க அப்படி பண்ணா நான் என்ன கம்முன்னு இருக்கிறதா அப்படின்ட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த மாயாலாம் கெட்டது, காமத்துல போறது ரொம்ப தப்பு. அதுதான் உங்களுக்கு வந்து முதல் இடைக்கடை துரோகி அப்படின்றாரு. முதல் இடைக்கடை விரோதியா உங்களோட நிலைமைக்கு காரணமே நீங்க இவ்வளவு ஏழையா கிடக்குறீங்கல்ல, இவ்வளவு மோசமா இந்த கலியுகத்துல ஏழையா ஒன்னத்துக்கு உதவாதவங்களா அவங்கள ஆக்கந்தே இந்த காம விகாரம் தான் சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல போய் போவாங்களா? அப்ப அதனாலதான் சொல்றாரு, அந்த சிதையில இருந்து இறங்கி ஞான சிதையில உட்காருங்கன்றாரு. கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. எல்லாமே நம்மள துர்கதிக்கு எட்டுட்டு போகுதுன்றாரு. ஆனா கடவுள் வந்திருக்கிறாரு, நம்மள வந்து துர்கதியில இருந்து சத்கதிக்கு மாத்துறாரு. ராமன் அனைவரையும் இப்ப சத்கதிக்கு அழைத்து செல்கிறார் சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையின் நினைவினால் அளவு கடந்த சுகத்தை அனுபவம் செய்வதற்காக புத்தி தெளிவாக இருக்க வேண்டும்ன்றார். இப்ப பாபாவோட நினைவினால அளவு கடந்த சுகத்தை நம்ம இப்ப அனுபவம் செய்யணும். அதுக்காக நம்ம புத்தி வந்து இப்ப தெளிவா இருக்கணும்ன்றாரு. நினைவு எப்போது அக்னி சுரூபமாக ஆகிறதோ அப்போது ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறோன்றாரு. இப்ப எப்ப உங்களோட இடைவிடாத கனெக்ஷன் பாபாவோட நீங்க வைக்கிறீங்களோ, நானு பாபா நானு பாபா, அவ்வளவுதான். டோட்டலா எல்லாரையும் மறந்துட்டீங்க, வெறும் பாபானே நினைவுல இருக்கிறீங்க. நெருப்பு எரியுது, நெருப்பு நினைவு என்ற நெருப்பு எரியுது. அக்னி சுரூபமா ஆயிட்டீங்கன்னா அப்பதான் ஆத்மா, உங்களுடைய ஆத்மா தூய்மையாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. உங்க கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிரும். யாரும் உங்க முன்னாடி வந்தா உங்களை எதுவுமே பண்ண முடியாது. 5 விகாரமும் உங்களை பார்த்து பயப்படும். அந்த மாதிரி நீங்க தூய்மையாயிடுவீங்க. தாதி தீதிகள்லாம் அப்படிதான் போயிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் இல்லையா? நம்ம முன்னாடி தப்பு பண்ண கூட எல்லாரும் பயப்படணும். ஒரு பொய் கூட யாரும் நம்ம முன்னாடி பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சக்திசாலியா மாறணும். அப்ப நம்ம நினைவு என்ற அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. அப்பதான் ஆத்மா வந்து சதோபிரதானமாக ஆகிடும். 2வது பாயிண்ட், தந்தை சோழிலுக்கு பதிலாக ரத்தினங்களை இப்போது தருகின்றார். இந்த சோழியெல்லாம் வாங்கிட்டு ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கள்ளங்கவடமற்ற தந்தையிடமிருந்து தங்களுடைய புத்தி என்ற பையை நிரப்பிக் கொள்ளவும், சாந்தியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கற்று சத்கதியை பலனாக அடைய வேண்டும். மனசு அடிக்கடி அப்படியே அலப்பாயுது, எரிச்சல் அடையுது, டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த மாயா வந்து நம்ம ஜாலியா இருந்திருப்போம், ஆனா மறுநாளே நம்மளை டென்ஷன் பண்ணணும். யார் மூலமா மாயா வந்து வரும். அப்ப வந்து நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, முரளி புக் எடுத்து வச்சு படிங்க. அதுதான் நமக்கு டானிக்கே. அது படிச்சாலே அமைதியாயிடும் மனசு. முரளி புக் ஏதாவது ஒன்று, அவ்யக்த முரளியோ எடுத்து வச்சு படிங்க. சாந்தியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கத்துக்கிட்டு சத்கதியை பலனாக அடையணுன்றாரு. வரதானம், மாயாவின் பந்தனத்திலிருந்து சதா பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்து பந்தன் முக்த் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப மாயாவுடைய பந்தனம் எல்லாமே மாயாவோட பந்தனம் தான் இங்க புடிச்சு இழுக்குது. இந்த தேகமே மாயாவுடைய பந்தனம் தான். அதனாலதான் மாட்டிட்டு இருக்கிறோம். இந்த உடம்புல வந்து எப்படி சிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தியாப்பான்ற மாதிரி நம்ம அப்படி மாட்டிட்டு இருக்கிறோம். இங்க உலகத்துல எல்லா விஷயத்திலயும் மாட்டிட்டு இருக்கிறோம். அது நமக்கே தெரியல. கூண்டுக்குள்ளார இருக்கிற பறவை மாதிரி நம்ம மாட்டிட்டு இருக்கணும். இந்த உடம்புக்குள்ளார ஆத்மா மாட்டிட்டு இருக்குது, எல்லா பந்தனத்திலயும் மாட்டிட்டு இருக்குது. இப்ப இந்த மாயாவோட பந்தனத்துல இருந்து சதா இப்ப பந்தனமற்று இருக்கக்கூடிய, ஆனா பாபா நம்மளை வந்து விடுவிக்கிறார். வந்து கூண்டுல இருக்கிற பறவையோடைய
கதவை திறந்து விட்டாரு, நம்ம பறக்கிறோம். இப்போ பந்தனமற்று இருக்கக்கூடிய யோக யுக்தா மாறுங்க, பந்தன் முக்தா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பந்தன் முக்தியின் அடையாளமே சதா யோகம் நிறைந்த நிலையாகுன்றாரு. பந்தன் முக்தோடைய அடையாளம்னா என்னன்னா, யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது, யார் என்னை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் ஒரு பாபா நினைவுல இருப்பேன், அவ்வளவுதான். மனசுக்குள்ளார, வெளியில சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளார சிரிச்ச முகமா இருக்கணும். எல்லாருக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணணும். ஏதாவது சொல்றாங்கன்னா சரி ஓகே, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அவ்வளவுதான். உங்களால முடிஞ்ச அட்வைஸ் பண்ணுங்க, முடியலையா அதை கூட பண்ணாதீங்க, கம்முன்னு இருந்துக்கோங்க. ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரியாக்ட் பண்ணாதான் அது பிரச்சனையா போயிடும். ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க, அவங்க கேட்குற பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரியாக்ட் பண்ணோம்னா அது பிரச்சனையாயிடும். அதனால பந்தன் முக்தியின் அடையாளமே சதா யோகம் நிறைந்த யுக்தி நிலை, யோக யுக்தி நிலையாகும். யோக யுக்தி குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனத்திலிருந்து அவங்க முக்தி அடைந்திருப்பாங்க. அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா பிடிக்காது. அவங்களுக்கு ஞானன்றதே பிடிக்காது. தேக அபிமானத்தை விட்டுருப்பாங்க, ஆத்மா அபிமானி நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பொறுப்புகளின் பந்தனமும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க தலை மேல எந்த பொறுப்பையும் அதாவது எந்த பொறுப்பு வச்சிருப்பாங்கன்னா, உலக மாற்ற காரியம், பாபாவுடைய விஸ்வ கல்யாணக்காரி, பாபாவுடைய குழந்தை, அந்த பாபாவுடைய சேவை, அந்த பொறுப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை கூட பாபா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. சேவை கூட நம்ம எதுக்கு எடுத்துக்கணும், அவர் செய்பவர் செய்யறாரு, நம்மளா செய்யறோம், அவர் செய்ய வைக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் அவங்க எல்லாத்துல இருந்து அவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்க. பிரம்மா பாபா அப்படிதான் இருந்தாரு. மனதிற்கான பந்தனமும் அவங்களுக்கு இருக்காதுன்றாரு. லௌகீக பொறுப்புகள் அவங்களுக்கு ஒரு விளையாட்டுன்றாரு. இப்ப வீட்டுல அது இருக்கு இது இருக்கு, இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாம் இந்த மாதிரிலாம் என் தலைமையில இவ்வளோ பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த பந்தன் முக்து குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அதுல இருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பாபா நீதான் பார்த்துக்கணுன்ட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க அவங்களுக்கு அந்த லௌகீக பொறுப்புகள் அவங்களுக்கு ஒரு விளையாட்டுன்றாரு. ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்து கொண்டே இப்ப விளையாடணும். இப்ப கட்டளைப்படி, பாபாவோட கட்டளைப்படி எல்லாத்தையும் விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே விளையாடுங்கன்றாரு. இப்ப வாழ்க்கைய ஒரு விளையாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, வாழ்க்கை என்பது விளையாட்டு, சிரித்து சிரித்து விளையாடுன்னு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இந்த வாழ்க்கைய ஒரு விளையாட்டு, எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிரிச்சிட்டு இந்த வாழ்க்கையை விளையாடுன்றாரு. ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய நீங்க மாட்டீர்கள். இந்த மாதிரி ஒரு விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல, நம்ம பெரிய விஷயம்லாம் கூட நடந்துருச்சே வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு விட்டுருவோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்கு பாருங்க, ஒண்ணும் இருக்காது, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, அதை மனசுல போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்னை எப்படி இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருப்போம் பாருங்க. நம்மள மாதிரி ஒரு இதுதான் மாயா குழந்தைகள்ன்றது. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம் அந்த மாயாவை நினைச்சுக்கிட்டு. அதுதான் பாபா சொல்றாரு, இது ஒரு விளையாட்டுன்னு நினைச்சுக்கோங்க. ஒருபோதும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல களைப்படைய மாட்டீர்கள்ன்றார். பந்தன் முக்தா இருந்தீங்கன்னா, பந்தனம் என நினைத்தால் கஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் என் தலையில தான் இருக்குது, இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். ஏன்னா நீங்க உங்க தலையில பொறுப்பை வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு கஷ்டம் வந்துன்னு தான் இருக்கும். ஏன்னா நீங்க உங்க புத்தியை யூஸ் பண்றீங்க. உங்க புத்தியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாபா புத்தியை அவர் கொடுக்க மாட்டாரு. பாபா உங்க தலையில இருக்கிற சுமையை எடுத்துக்க மாட்டாரு. வேடிக்கை பக்கத்துலயே நின்று வேடிக்கை பார்ப்பாரு. சரி குழந்தை, உனக்கு தான் புத்தி இருக்குல்ல, நீ அதை வச்சு போய்ச்சிக்கோன்றவாரு. அப்படியே வேடிக்கை பார்ப்பாரு. நீதான், உனக்கு நிறைய புத்தி இருக்கு, அதனால நீ அதை வச்சு போய்ச்சிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பாரு. என்ன ஏன் என்ற கேள்வி கூட உங்களுக்கு எழும். பந்தனம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்லாம் உங்களுக்கு புத்தியில ஒரே கஷ்டமா இருக்கும், ஓடும். ஆனால் பொறுப்பு பாபா இருக்குன்றார், நீங்கள் நிமித்தம். இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா, என்னுடைய எல்லா பொறுப்பும் பாபா இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, அவர் தான் செய்வார், அவர் செய்யறாரு, நான் ஒரு கருவிதான், எனக்கு எந்த விஷயத்த பத்தி எனக்கு கவலை இல்லை, பாபா பாத்துக்குவாரு, எதிர்காலத்தை கூட எனக்கு கவலை இல்லை, எல்லாமே பாபா பார்த்துக்குவாரு. இந்த சேவையோ எந்த ஒரு பொறுப்புமே நான் தலையில எடுத்துக்க மாட்டேன், நான் ரொம்ப லேசா இருப்பேன். அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா பந்தன் முக்தி ஆகுங்கள் சொல்றாரு. இந்த நினைவின் மூலம் இப்ப பந்தன் முக்தி ஆகுங்கள், அப்போது யோக யுக்தா ஆகிடலாம். அந்த மாதிரி யாரு ஃப்ரீ ஆயிட்டாங்களோ, அவங்க பொறுப்பெல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டாங்களோ, அவங்களாலதான் பாபாவை நல்லா நினைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நம்மளால பாபாவே நினைக்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கிறோம்னா நம்மளால ஈஸியா பாபாவை நினைக்க முடியும். அப்ப அவங்க யோக யுக்தா ஆகிடலாம்னு சொல்றாரு.
ஸ்லோகன்: செய்பவர் செய்பவர் என்ற நினைவில் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள். செய்பவர் செய்பவர் பாபா. இப்போ இங்க நம்ம இஷ்டப்படி இங்க என்ன நடக்க போகுது? அஞ்ஞான காலத்துலயும் நம்ம இஷ்டப்படி எதுவுமே நடக்கல, இப்பயும் நம்ம இஷ்டப்படி எதுவும் நடக்காது. எல்லாம் கடவுள் தான் நிகழ்த்துறாரு. டிராமா படிதான் எல்லாம் நடக்குது. அப்ப கரண் கராவர் பாபா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அகந்தை அழிஞ்சிரும். இங்க நான் என்ன பண்ண முடியும்? நான் வர்றதுனால நம்மளால என்ன இங்க இயங்குது சொல்லுங்க? ஒண்ணும் இயங்காது. டிராமா படி எல்லாம் இயங்குது. நம்மளால ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது. ஆனா எதுக்கு இந்த நான்ற அகந்தை? அந்த அகந்தையை அழிச்சிருங்கன்றாரு. அகந்தை மற்றும் அந்த தேக அபிமானத்தை அழித்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த பிரேரணை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாகுங்கள். அப்பவித்திரம் என்பது வெறும் யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ அல்ல. தூய்மையற்ற தன்மை, அதாவது நீங்க நம்ம அப்பவித்திரமா இருக்கிறோம்னா வெறும்னே நம்ம மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம், பாவம் செய்யறோம், எதையாவது நம்ம செய்யறோம்னா அது மட்டும் அப்பவித்திரம் கிடையாது. ஆனால் தனக்குள் சத்தியம் இல்லை, நமக்குள்ளறைய சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். இப்ப நமக்கு உள்ளாரியே நம்ம மனசாட்சியே சொல்லும், நீ நல்லவதா, நீ எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நம்ம மனசாட்சியே சொல்லும். நமக்குள்ளாரியே நம்ம சத்தியம் சுத்தம் விதிபூர்வமாக நம்ம அனுபவம் செய்யறோம்னா நம்ம தூய்மையா இருக்கிறோன்ட்டு அர்த்தம்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு தானே நம்மளை பத்தி தெரியும், மற்றவங்க தெரியவே தெரியாது இல்லையா? நமக்கு தான் நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பாபா சொல்ற பேச்சு கேட்குறோமா கேட்கலையா அப்படின்றது நமக்கு தான் தெரியும். எல்லார் எதற்கும் சென்டரில் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா இங்க வீட்டில் இருக்கும்போது சில டைம்ல டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா சில டைம்ல ஸ்கிப் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போ எல்லா உண்மையும் நமக்கு தான் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து பாபாவுக்கு உண்மையா இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உண்மையா இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம உறவினர்களுக்கு உண்மையா இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். அதுதான் சொல்றாரு. வெறும்னே மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது பாவம் செய்வது அது மட்டும் அப்பவித்திரத்தா இல்ல. உங்களுக்குள்ளார நீங்க சத்தியமா இருக்கிறீங்களா, சுத்தமா இருக்கிறீங்களா, அது விதிவுபூர்வமா நீங்க அனுபவம் செஞ்சீங்கன்னா அப்பதான் நீங்க தூய்மையா இருக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம்ன்றாரு. பழமொழி என்னன்னா, பழமொழியா ஒண்ணு இருக்கு: சத்தியம் என்ற படகு முழுகாது, ஆனால் ஆடும் அசையும். சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும், ஆனா எப்பயும் முழுகாது. இப்ப நம்ம ஏறிக்கிற படகு சத்தியத்தின் படகு. இது ஆடும் அசையும், இதை அசைக்கிறதுக்கு மாயா முயற்சி செய்யும், ஆனாலும் கண்டிப்பா ஒருபோதும் முழுகாது. ஏன்னா அந்த படகை ஓட்டுறவரே யாரு? பாபா, சத்தியமானவர் சிவன். அதனால நம்பிக்கை என்ற படகு சத்தியம் நேர்மை, அது அசையும் ஆனால் மூழ்காதுன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆகையால் சத்தியத்தன்மையின் தைரியத்துடன் பரமாத்மாவின் பிரத்யட்சத்தாவிற்கு இப்ப நிமித்தமாகுங்க. இப்ப சத்தியத்தன்மை நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. உண்மையா இருக்கிறீங்க, உங்க மனசாட்சிக்கே தெரியுது நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா தைரியத்தோடு பாபாவை பிரத்யட்சப்படுத்துங்க. உலகத்துக்கே உங்க மூலமா பாபா தெரிவார். உங்க முகத்தின் மூலமா பாபா தெரிவாரு. பாப் சமான் ஆகும்போது நம்மளும் பாபாவும் ஒண்ணுன்னும் போது நம்ம முகத்திலேயே பாபா தெரிவாரு. அந்த மாதிரி பிரத்யட்சத்திற்கு இப்ப கருவி ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.